Hi viewers, myself Shankar, and இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ambiguity in grammars and languages in compiler design as well it is common for TOC also. And let's go to the video and let us see what is ambiguity in grammars and languages. கிராமர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராமர் இருக்கு, கான்டெக்ட் ஃப்ரீ கிராமர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்போ ambiguous அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் எக்ஸிஸ்ட் மோர் தேன் ஒன் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், அதாவது ஒன்றுக்கு அதிகமான லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் வந்தாலோ இல்லை ஒன்றுக்கு அதிகமான ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் வந்தாலோ இல்லை கொடுத்துருக்கிற கிராமரை வச்சு நம்மளால மோர் தேன் ஒன், அதாவது ஒன்றுக்கு அதிகமான பார்ஸ்ட்ரி நம்மளால ஜெனரேட் பண்ண முடிஞ்சாலோ ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு நாம என்ன சொல்லலாம்னா இந்த கிராமர் வந்து ambiguous அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது ambiguous இல்லை அப்படின்னா என்ன பண்றது? அப்போ இதெல்லாம் இந்த பாசிபிலிட்டி இல்லைன்னா அது ambiguous கிடையாது. அப்புறம் இந்த கிராமர் நம்ம என்ன சொல்லலாம்னா திஸ் கிராமர் இஸ் unambiguous அப்படின்னு சொல்லலாம். இஃப் த கிராமர் ஹேஸ் ambiguity, சப்போஸ் இந்த கொடுத்துருக்கிற கிராமர்ல ambiguity இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் கம்பைலர் கன்ஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லாம no method can automatically detect and remove the ambiguity. ஸோ ambiguity ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஏதோ ஸ்பெசிஃபிக் மெத்தட்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ambiguity ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா we have to rewrite the whole grammar without ambiguity. யூ ஜஸ்ட் ஒரு சின்ன கிராமர் கொடுத்துருக்காங்க. இந்த கிராமரை வச்சு நாம வந்து ambiguity இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். என்ன கிராமர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா e derives I, e derives e plus I, e derives e star I, e derives bracket I, sorry bracket e, and I derives epsilon to 9 numbers. ஸோ இந்த கிராமரை வச்சு உங்களை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 star 2 plus 5. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் எப்படி இருக்கிறதுன்ட்டு. இப்போ நம்மளுக்கு என்ன எடுத்திருக்கோம்னா நிறைய கிராமர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். ஸோ இ டெரைவ்ஸ் ஐன்னு என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா நான் இ டெரைவ்ஸ் ஐன்னு எடுத்திருக்கேன்னா டைரக்டாவே என்னால் ஒரு நம்பர் கொடுக்க முடியும். ஸோ அதோட நமக்கு என்ன கிடைச்சிடும், டெர்மினல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்மளால ஐட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறேன்னா இ பிளஸ் இயும் எடுக்கலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இ டெரைவ்ஸ் இ ஸ்டார் இ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காகன்னா எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 3 ஸ்டார் 2 இருக்கு. அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இ ஸ்டார் இ இந்த ப்ரொடக்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சி நான் ஃபர்ஸ்ட் வந்து இ ஸ்டார் இன்ற ப்ரொடக்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரணும். 3 வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், 0 1 2 3 எதுல இருக்கு, ஐ இருக்கு. ஸோ அப்போ எனக்கு ஐ வந்து ஐ இருந்துச்சுன்னா தான் இந்த ஐ ப்ரொடக்ஷன் வந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், 3 வந்து கொண்டு வர முடியும். அப்போ ஐ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஈயை ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்து அடுத்த ப்ரொடக்ஷன்ல என்ன பண்ணியிருக்கேன்னா ஐயை வந்து நான் 3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் டெர்மினல் 3 கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் தட் இஸ் 3 வந்து எனக்கு கிடைச்சிருச்சு டெர்மினல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவும் ஃபர்தராக எதாவது அட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி இந்த கொடுத்துருக்கிற ப்ரொடக்ஷன்லேயே நமக்கு ஸ்டாரும் இருக்கு. ஸோ அதனால இந்த செகண்ட் ஒன்றும் நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. அடுத்து நமக்கு என்ன வரணும், 2 வரணும். பட் இப்போ நீங்க வந்து 2 வந்து எங்க இருக்குன்னா ஐல இருக்கு. இப்போ நான் ஐ எடுத்துக்கிறேன். சரி, இப்போ ஐக்கு அப்புறம் என்னாச்சு 2 வந்துரு. பட் ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபர்தரா நம்மளால டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட முடிஞ்சு போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரீயை வந்து ஃபர்தரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. கொடுத்துருக்கிற இன்புட் ஸ்ட்ரிங்கை நம்மளால கொண்டு வர முடியாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா திரும்பவும் கோ பேக் போயிட்டு இந்த இ இருக்கு இல்லையா, இயை ஐக்கு பதிலாக இ பிளஸ் இ அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் நான் யூஸ் பண்றேன். இப்போ இந்த இ பிளஸ் இ ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த இயை வந்து ஐன்னு ரீப்ளேஸ் பண்றேன். ஏன்னா ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணாதான் என்னால் அடுத்த டேர்மில் வந்து கொண்டு வர முடியும். அப்போ ஐ எங்க இருக்குன்னா இல இருக்கு. ஸோ அப்போ அகைன் இ டெரைவ்ஸ் ஐ, தென் ஐ டெரைவ்ஸ் 2. ஸோ நவ் ஐ காட் 3 ஸ்டார் 2 and plus. Now next what I want is I want 5 as per the input string. So again நான் என்ன ப்ரொடக்ஷன் எடுக்கிறேன்னா இ டெரைவ்ஸ் ஐ, நெக்ஸ்ட் ஐ டெரைவ்ஸ் 2, சாரி 5. ஸோ நவ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3 கிடைச்சிருக்கு, ஸ்டார் கிடைச்சிருக்கு, 2 கிடைச்சிருக்கு, பிளஸ் கிடைச்சிருக்கு 5. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து என்னால் ஜெனரேட் பண்ண முடிஞ்சிருச்சு. பட் என்னுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு செக் வெதர் த கிவன் கிராமர் இஸ்
ஆம்பிக்யூட்டி ஆர் நாட். இந்த கொடுத்துருக்கிற கிராமர்ல ஆம்பிக்யூட்டி இருக்கா இல்லையானதை நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? மோர் தேன் ஒன் லெஃப்ட் டெரிவேஷனோ, மோர் தேன் ஒன் ரைட் டெரிவேஷனோ, இல்லை மோர் தேன் ஒன் பாஸ்ட்ரியோ கொண்டு வந்துட்டேன்னா நான் இது ஆம்பிக்யூட்டி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஒரு பாஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். ஸோ வேற ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி பாஸ்ட்ரி இருக்கா இதையே வந்து ஜெனரேட் பண்றதுக்கு இதே கிராமருக்கு அப்படின்னு வந்து நான் ட்ரை பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஆல்ரெடி இ ஸ்டார் இ தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தேன் இல்லையா? இப்போ இ பிளஸ் இ எடுத்தா இதே பாசிட்டிவ் வருதா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல செக் பண்றோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கிறேன்னா இ டெரைவ்ஸ் இ பிளஸ் இ எடுக்கிறேன். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த இ எக்ஸ்பிரஷனை அகைன் நான் என்ன பண்றேன்னா இ ஸ்டார் இங்கிற ப்ரொடக்ஷனை டெரைவ் பண்றேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இ ஸ்டார் இ கொண்டு வந்தோம்னால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கரெக்டா ஒரு டெர்மினல், ஒரு நான் டெர்மினல் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது தான் இந்த ஸ்டார் நம்மளால ரிப்ளேஸ் பண்ண முடியும். வேற எந்த ப்ரொடக்ஷன் நம்ம இங்க இருந்து எடுத்தாலும் இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அடுத்தது இந்த லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிற இந்த ஈயை வந்து நான் என்ன பண்றேன்னா ஐ கொண்டு வரேன். ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் கொண்டு வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீயை வந்து கொண்டு வர முடியும். அடுத்து இந்த இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் 3 வந்துச்சு. ஸோ இப்போ ஆஸ் பர் த கிவன் இன்புட் ஸ்ட்ரிங் we have received 3 and star. நெக்ஸ்ட் அகைன் நம்ம என்ன பண்றோம்னா ஐ ப்ரொடக்ஷன் கொண்டு வரோம். இ டெரைவ்ஸ் ஐ. ஸோ அப்போ என்ன ஆகுது? இங்க வந்து ஐ வரும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஐ டெரைவ்ஸ் 2. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் 2 வந்து வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் நவ் வி காட் 3 ஸ்டார் 2 பிளஸ். Now next we need 5. So for that E derives I, again I derives 5. So now I got 3 star 2 plus 5. So for the given input grammar and for the input string, we have more than one pass-tree we have constructed. So it's said to be ambiguous. அப்படிதான் வந்து நாம ambiguous கண்டுபிடிக்கணும். Next, for this another example, they have given one grammar, and for the given grammar we need to check whether it is ambiguous or not using leftmost derivation. So for leftmost derivation, given input string is id plus id minus id. So the first production I have choose from the grammar is e derives e plus e. இந்த கிராமர் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஈயை வந்து ஐடின்னு மாத்திரம். இங்க இருக்கிற ஈயை வந்து ஐடி, அதாவது நான் டெர்மினலா ஐடி டெர்மினலா மாத்திரம். அதுக்கு நான் எது சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத செக் பண்ணேன். அது மாதிரி செக் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ரொடக்ஷன் நான் சூஸ் பண்றேன்னா இ டெரைவ்ஸ் ஐடி. இப்போ இ டெரைவ்ஸ் ஐடின்னு கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஐடி கிடைச்சிருச்சு பிளஸ் கிடைச்சிருச்சு. பட் அன்பார்ச்சுனேட்டா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இன்னொரு ஈயும் ஐடியா கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த இ இதையே நீங்க இந்த நான் டெர்மினலையும் ஐடியா மாத்திட்டீங்கன்னா ஐடி பிளஸ் ஐடி டெர்மினலோட முடிஞ்சிடும். ஃபர்தரா நம்மளால டெரைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா அடுத்ததான் இந்த ஈக்கு வந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் சூஸ் பண்றேன். என்ன ப்ரொடக்ஷன்னா இ மைனஸ் இ அப்படிங்கிறது. ஸோ ஐ ரீப்ளேஸ் திஸ் இ ஆஸ் இ மைனஸ் இ அப்படிங்கிறத நான் ரீப்ளேஸ் பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? திரும்பவும் இந்த ஸ்டெப்ல இ மைனஸ் இன்னு கிடைக்குது. இப்போ இ மைனஸ் இல திரும்பவும் நான் லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்கிறத என்ன பண்றேன்? ஐடி அப்படிங்கிற ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் திரும்பவும் கடைசியா இருக்கிற ஈயை அதே இ டெரைவ்ஸ் ஐடின்ற ப்ரொடக்ஷனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி பிளஸ் ஐடி பிளஸ் ஐடி. ஸோ லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனை யூஸ் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு கொடுத்துருக்கிற இன்புட் ஸ்ட்ரிங் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இதே லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற கிராமரை யூஸ் பண்ணி என்னால் இன்னொரு லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனோட அதே ஸ்ட்ரிங் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். ஃபர்ஸ்ட்ல நான் என்ன ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இ பிளஸ் இ போட்டிருந்தேன். இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ டெரைவ்ஸ் இ மைனஸ் இங்கிற ப்ரொடக்ஷனை சூஸ் பண்றேன். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இயை என்னவா சூஸ் பண்றேன்னா இ பிளஸ் இன்ற இந்த ப்ரொடக்ஷனை சூஸ் பண்றேன். ஏன்னா இ மைனஸ் இங்கிறது நம்ம ரீப்ளேஸ் பண்ணி லெஃப்ட் மோஸ்ட் கொண்டு வர முடியாது. ஏன்னா லெஃப்ட் மோஸ்ட்ல நம்மளுக்கு என்ன ஆப்ரேட்டர் கொண்டு வரணும்? ஆஸ் பர் த கிவன் இன்புட் ஸ்ட்ரிங்க்கு பிளஸ் வரணும். அப்போ நம்மள என்ன எடுக்கணும்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஈயை இந்த ப்ரொடக்ஷனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பிளஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? இ டெரைவ்ஸ் ஐடி இதை யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஈயை ஐடின்னு மாற்றிருக்கேன். அடுத்து செகண்ட் இ டெரைவ்ஸ் ஐடி, செகண்ட் ஈயும் ஐடின்னு மாற்றியாச்சு. அடுத்து தேர்டு இ டெரைவ்ஸ் ஐடி. ஸோ அகைன் தேர்ட் ஐடின்னு மாற்றிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? அவுட்புட் ஃபைனலாக ஐடி பிளஸ் ஐடி மைனஸ் ஐடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கிராமர் தான்,
ஆனால் மோர் தென் ஒன் பாசிபிலிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை கொண்டு வரதுக்கு. அப்போ எந்த ஒரு கிராமர்ல மோர் தென் ஒன் பாசிபிலிட்டி யூஸ் பண்ணி நீங்க ஒரு கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்கை டெரைவ் பண்றீங்களோ அந்த கிராமர் என்ன சொல்லலாம்னா ambiguity கிராமர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் கிராமர் இஸ் said to be ambiguous. அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எஸ் derives a s b ஆர் எஸ் எஸ் அண்ட் எஸ் derives எப்சிலான். ஸோ என்ன ஸ்ட்ரிங் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிபின்னு கொண்டு வரணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பார்ஷை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. the start symbol is s derives as s. Again, the left hand side this s is derived as epsilon. Again, the right hand side s is derived as asb. So asb. Again, this s is derived as a and epsilon and b. So now we got a b b. And one more possibility of the past tree is s derives asb, and again furthermore this s is again derived as asb. Again this s is derived as epsilon. So here there are two past tree for the single string bb. So the given grammar is ambiguous. அப்புறம் இங்கே பாருங்க, இங்க என்ன கிராமர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a derives a derives bracket a derives terminal a. ஸோ இங்கே நம்ம என்ன ஸ்ட்ரிங் நம்ம கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா a bracket a கொண்டு வரணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் த ஸ்டார்டிங் சிம்பிள் இஸ் a derives a, that is both are நான் டெர்மினல் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஏவை திரும்ப என்ன பண்ணியிருக்கோம் ஏன்னு டெரைவ் பண்ணியிருக்கோம். திரும்ப லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்கிறத ஏ, அடுத்து திரும்ப இந்த ஏவை என்ன பண்ணிருக்கீங்க ஏன்னு டெரைவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ஏவை பிராக்கெட் ஏ, அப்போ இந்த ஏ என்ன வந்திருக்கும் ஸ்மால் ஏ வந்திருக்கு. திரும்ப இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்மால் ஏ, திரும்ப இதை என்ன பண்ணிருக்கீங்க ஏ. ஒன் டைப் ஆஃப் லாஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஏ பிராக்கெட் ஏ அண்ட் ஏ. ஸோ இது இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ அகெயின் ஏ derives ஏ, லெஃப்ட் மோஸ்ட் ஏ derives as ஏ, again this rightmost again derived as a, again a derives a, again a derives bracket a, then terminal a. Again we got a bracket a. So this grammar is also, there is a possibility to construct two parse tree. So அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், எந்த ஒரு கிராமரால நமக்கு மோர் தேன் ஒன் பார்ஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுதோ அந்த கிராமரை நம்ம என்னன்னு சொல்லலாம் ambiguous அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த கிராமரும் என்னது ambiguous தான். ஸோ தேங்க்யூ ஆல்.